கோவை மகளிர் சிறப்பு நீதிமன்றத்தில் இன்னும் சற்று நேரத்தில் தண்டனை விவரங்கள் வெளியாக இருக்கிறது. முன்னதாக இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருந்த 9 பேரும் குற்றவாளிகள் என நீதிபதி நந்தினி தேவி அவர்கள் தன்னுடைய தீர்ப்பை வழங்கியிருந்தார். அந்த வகையில் என்ன தண்டனை என்பது தொடர்பான விவரங்கள் இன்னும் சற்று நேரத்தில் வெளியாக இருக்கிறது. தொடர்ச்சியாக தீர்ப்பு வெளியானவுடன் அரசு தரப்பு வழக்கறிஞர் சுந்தரமோகன் வெளியே வந்து நீதிபதி வழங்கிய தீர்ப்பு தொடர்பான விவரங்களை செய்தியாளர் சந்திப்பின் போது வழங்கியிருந்தார். அது மட்டுமல்லாது தண்டனை விவரம் தொடர்பானவற்றை 12 மணிக்கு அறிவிப்பதாக நீதிபதி தெரிவித்திருப்பதாகவும் கூறி சென்றார். இந்த நிலையில் 12 மணி வாக்கில் தீர்ப்பின் விவரங்கள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் 12:30 மணிக்கு தண்டனை விவரங்கள் வெளியாகலாம் என எம்முடைய செய்தியாளர் அருண் பதிவு செய்த அந்த தகவல்களை கேட்டும் தொடர்ந்து தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். அருண், தொடர்ச்சியாக அங்கே என்ன மாதிரியான ஒரு சூழல் நிலவுகிறது? தீர்ப்பின் விவரம் எப்போது வெளியாகும்? பல்வேறு விவரங்களை வழங்கிட்டு இருக்கீங்க. இதற்கு முன்னதாக அரசு வழக்கறிஞர் சுந்தரமோகன் செய்தியாளர் சந்திச்சப்போ இந்த வழக்கில் முக்கியமான ரோலா இருந்தது அப்படின்றத அந்த சாட்சியங்கள், ஏன்னா 48 பேருமே வந்து இறுதி வரைக்கும் புரள் சாட்சியா மாறல அப்படின்ற ஒரு விஷயத்தை பதிவு செஞ்சிருந்தாரு. அது மட்டும் இல்லாம இந்த தொழில்நுட்ப ஆதாரங்கள் அப்படின்றது ரொம்ப மிக முக்கியமான ஒரு ரோலா இதுல இருந்தது, தொழில்நுட்பம் உறுதுணையாக இருந்தது இந்த வழக்குல அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது குறித்தான விவரங்களை பகிர்ந்து கொள்ள முடியுமா? நிச்சயமாக, அதாவது இந்த வழக்கினுடைய துவக்கமே வந்து இந்த தொழில்நுட்பம் தான் சொல்லலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா, கடந்த அந்த 2019ஆம் ஆண்டு அந்த பிப்ரவரி மாத வாக்குல முதலில் வெளியானது அந்த வீடியோ காட்சிகள் தான். அந்த வீடியோ காட்சிகளின் அடிப்படையில தான் இந்த வழக்கே வந்து ஆரம்பிக்கப்பட்டதுன்னு சொல்லலாம். அதன் அடிப்படையில தான் இந்த தொழில்நுட்பம் இதுல வீடியோ எத்தனை வீடியோக்கள் வெளியானதுன்னு சொல்லி ஒட்டுமொத்த வீடியோக்கள் முதல்ல சேகரித்தாங்க. அந்த சேகரித்த வீடியோக்களின் அடிப்படையில தான் எத்தனை பேர் இதுல வந்து தொடர்பில் இருக்கிறாங்க அப்படின்னு விசாரிக்கும் பொழுது முதலில் 5 பேர் தான் இந்த வழக்கில் தொடர்பில் இருப்பதாக காவல்துறையினர் கைது செய்திருந்தார்கள். அதைத் தொடர்ந்துதான் அந்த 5 பேரிடம் நடத்தப்பட்ட விசாரணை இது போதாது, மேலும் கூடுதலாக பல பேர் இந்த வழக்கில் வந்து தொடர்பில் இருக்கிறார்கள் என்று பல்வேறு அரசியல் கட்சியினரும் மாதர் சங்க அமைப்பினரும் சேர்ந்து அவர்கள் பல்வேறு கட்ட போராட்டத்தை நடத்திய சூழல்ல அப்போது இருந்த கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக இருந்த பாண்டியராஜன் அவர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருந்தார். வேறொரு காவல் கண்காணிப்பாளரும் நியமிக்கப்பட்டிருந்தார். பின்னர் இந்த வழக்கு என்பது சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது. சிபிசிஐடி விசாரணையிலும் தங்களுக்கு திருப்தி இல்லை என்ற ஒரு அவர்கள் எழுப்பிய குற்றச்சாட்டின் அடிப்படையில் பின்னர் இந்த வழக்கானது சிபிஐக்கு மாற்றம் செய்யப்பட்டது. சிபிஐக்கு மாற்றம் செய்யப்பட்ட பிறகு அந்த மின்னணு சாதனங்கள் மற்றும் அந்த தொழில்நுட்ப ஆதாரங்கள் என்னென்ன இருக்கிறதோ அத்தனை ஆதாரங்களையும் சிபிஐ சேகரித்து அதன் பிறகுதான் அவர்கள் வந்து இந்த குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்தார்கள். அதோடு சேர்த்து மேலும் கூடுதலாக 4 பேரை கைது செய்திருந்தார்கள். ஏற்கனவே 5 பேர் கைது செய்யப்பட்டிருந்த நிலையில மேலும் கூடுதலாக 4 பேர் என 9 பேர் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட பிறகு இந்த தொழில்நுட்ப ஆதாரங்கள் என்னென்னலாம் அவர்கள் எடுத்தார்களோ அத்தனையுமே இவர்கள் வந்து இந்த நீதிமன்றத்தில் வந்து சாட்சியங்களாக அதை சேர்த்தனர். அதே போன்று ஒவ்வொரு வழக்கை பொறுத்த வரைக்கும் இவர்கள் சாட்சியங்களாக வைக்கக்கூடியவர்கள் பிறல் சாட்சியாக மாறுவதற்கான வாய்ப்பு சாதாரணமாகவே எல்லா வழக்கிலும் இருக்கும். ஆனால் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் 48 பேர் சாட்சிகளாக சேர்க்கப்பட்ட சூழல்ல எந்த ஒரு சாட்சியும் பிறல் சாட்சியாக மாறவில்லை. இறுதி வரை அவர்கள் வந்து உறுதியாக நின்று இவர்கள் குற்றம் செய்ததை வந்து உறுதியாக எடுத்து வைத்ததன் அடிப்படையில் தான் இந்த வழக்கு என்பது தற்பொழுது விரைவாக முடிந்தது என்பதுதான் இந்த அரசு தரப்பு வழக்கறிஞர்களுடைய முக்கியமான வாதமாக இருக்கிறது. வழக்கமாக 6 ஆண்டுகள் இந்த வழக்கு நீடித்தது. தாமதமாகத்தான் இந்த வழக்கின் விசாரணை நடைபெற்றது. 6 ஆண்டுகளுக்கு பிறகு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரு கருத்து வந்தாலும் சிபிஐக்கு வந்த பிறகு சிபிஐ மிக துரிதமாக இந்த வழக்கை கொண்டு சென்று தற்பொழுது இந்த விசாரணை முடிவடைந்து இன்றைய தினம் தீர்ப்பு வழங்கக்கூடியது என்பது விரைந்து செயல்பட்டிருக்கிறார்கள் என்ற ஒரு கருத்து என்பது நிலவிக் கொண்டிருக்கிற சூழல்ல இந்த ஆதாரங்கள் என்பவை முக்கியமான ஒரு இடத்தை பிடித்திருக்கிறது. எனவே அந்த ஆதாரங்களின் அடிப்படையில் தான் தற்போது இவர்கள் குற்றவாளிகள் என்பதும் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இந்த 9 பேரும் குற்றவாளிகள் என்று உறுதி செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல இவர்களுக்கு அதிகபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என்பது அரசு தரப்பினுடைய கோரிக்கையாக உள்ளது. அதே வேளையில அவர்களுக்கு குறைந்தபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என்று குற்றவாளிகள் தரப்பில் வாதிடப்பட்டிருக்கிறது. வழக்கமாக எந்த ஒரு வழக்கிலும் குற்றவாளிகள் தரப்பில் வாதிடக்கூடிய வழக்கறிஞர்கள் குற்றவாளிகளுக்கு குறைந்தபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என்று கூறுவது என்பது இயல்பான ஒரு விஷயமாக இருந்தாலும் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இந்த குற்றம் சாட்டப்பட்ட 9 பேரும் இளம் பெண்களை வைத்து மிகவும் கொடூரமான முறையில் மிரட்டி அவர்களை பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தியிருக்கிறார்கள் என்ற ஒரு அடிப்படையில அவர்களுக்கு அதிகபட்ச தண்டனை தான் வழங்கப்படும் என்பது இங்கு இருக்கக்கூடிய சாதாரணமாகவே வழக்கறிஞர்களாக, அதாவது அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் மட்டுமின்றி சாதாரண வழக்கறிஞர்களும் அவர்களுடைய கருத்து என்ன என்பது
இவர்களுக்கு அதிகபட்ச தண்டனை வழங்க வேண்டும். குறிப்பாக பெண்களை போகப் பொருளாக பயன்படுத்துவது மட்டுமின்றி அவர்களை மிக கொடூரமான முறையில் அவர்களை சித்தரித்து அவர்கள் வீடியோ எடுத்து வெளியிட்டு அவர்களை மிகவும் ஒரு பெண் சமுதாயத்திற்கு இழிவு ஏற்படுத்தி இருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு அதிகபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய கோரிக்கையாக இருந்து வருகிறது. தற்பொழுது நீதிபதி அவரது அறைக்கு வந்திருக்கிறார். இன்னும் ஒரு சில நிமிடங்களில அந்த தீர்ப்பினுடைய முழு விவரம் என்பது அறிவிக்கப்படும் என்று கூறப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே 12:30 மணிக்கு இந்த தீர்ப்பின் முழு விவரம் என்பது அறிவிக்கப்படும் என்று கூறியிருந்த நிலையில இன்னும் ஒரு சில நிமிடங்களிலேயே இந்த தீர்ப்பின் முழு விவரம் என்பது வெளியிடப்படும் என்று ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்புல இங்க இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள், காவல்துறையினர், சிபிஐ அதிகாரிகள், அது மட்டுமின்றி பத்திரிகையாளர்கள், பொதுமக்களும் சிலர் இங்க இருக்கிறார்கள். அதே போன்று மாதர் சங்க நிர்வாகிகள் ஒரு சிலர் இங்கே நீதிமன்ற வளாகத்திற்கு உள்ளே இருக்கிறார்கள். அதே நீதிமன்ற வளாகத்திற்கு வெளியேயும் ஆங்காங்கே மாதர் சங்க நிர்வாகிகள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த தீர்ப்பு வெளியான பிறகு அவர்களது நிலை என்ன என்பது குறித்த ஒரு முழு விவரம் தெரிய வரும். ஏனென்றால் தீர்ப்பு அதிகபட்ச தண்டனை என்ற ஒரு அறிவிப்பு வெளியாகும் பட்சத்தில் அவர்கள் இனிப்புகள் வழங்கி கொண்டாடுவார்கள். ஏற்கனவே 9 பேரும் குற்றவாளிகள் என்று அறிவித்த நிலையிலேயே மாதர் சங்க நிர்வாகிகள் அங்கிருந்த அனைவருக்குமே இனிப்புகள் வழங்கி தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியிருந்தார்கள். அவர்களுக்கு அதிகபட்ச தண்டனையான ஆயுள் தண்டனை விதிக்கப்படும் பட்சத்தில் அவர்களது செயல்பாடு என்பது கொண்டாட்டமாக மாறும். அதே போன்று அவர்களுக்கு 10 ஆண்டுகள் 7 ஆண்டுகள் என்று ஒரு குறைந்தபட்ச தண்டனை என்று வழங்கப்படும் பட்சத்தில் அவர்களது செயல்பாடுகள் என்பது ஒரு போராட்டத்திற்கு மாறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இவர்கள் இந்த மாதர் சங்கத்தை பொறுத்த வரைக்கும் அந்த வழக்கு தொடங்கியது முதல் பல்வேறு கட்ட போராட்டத்தை நடத்தினார்கள். கோவை மட்டுமின்றி பல்வேறு பகுதிகள், அனைத்து மாவட்ட தலைநகரங்கள் ஆகட்டும், பொள்ளாச்சியில் ஆகட்டும், பலகட்ட போராட்டங்களில் அவர்கள் ஈடுபட்டதை தொடர்ந்துதான் இந்த வழக்கே சிபிஐக்கு மாற்றப்பட்டது. அந்த சூழல்ல இந்த வழக்கினுடைய இறுதி நிலை தற்போது இன்னும் ஒரு சில நிமிடங்களில் இந்த வழக்கு முற்றிலுமாக முடிவடைய இருக்கிறது. எனவே இன்னும் ஒரு சில நிமிடங்கள் தான் இருக்கிறது. இந்த வழக்கின் தீர்ப்பின் முழு விவரம் என்ன என்பதை அறிவதற்காக இங்கு ஏராளமானோர் மிகுந்த ஒரு ஆர்வத்தோடு இங்கு காத்துக் கொண்டிருக்கிறார்கள். கௌதமி.